கன்னிராசி எங்க இருந்தாலும் சரிங்க. நீங்க உங்களுடைய உழைப்பையும், தன் ஆர்வத்தையும் வெளிப்படுத்துவதுல முதன்மையானவங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் எல்லார் மீதும், குறிப்பா குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவங்க. அதீதமான உணர்வுகளும் கொண்டவங்க. கௌரவத்த அனைத்து இடங்கள்லயுமே எதிர்பார்ப்பீங்க. சிக்கனத்த கடைபிடிக்கிறதுல வல்லவர்கள் நீங்க. உலகம் முழுவதும் சுற்றி வரணும் அப்படின்ற விருப்பம் கொண்டவங்க. தெளிவா திட்டமிட்டு உடனுக்குடனே செயல்படுத்துவதிலும் வல்லவர்கள் தான். உங்களுக்கு கீழ வேலை பார்க்குறவங்கள மன உற்சாகத்தோட வச்சுப்பீங்க. உங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுலயுமே நீங்க சிறப்பான ஆளுதாங்க. உங்களுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு சந்தோஷத்த மட்டும் குடுக்க மாட்டீங்க. தைரியத்தையும் குடுப்பீங்க. அதே மாரி இன்பத்தையும் சரி, துன்பத்தையும் சரி, சமமா பாவிக்கும் மனப்பக்குவம் கொண்டவங்க. வசீகரமான பேச்சும், மிடுக்கான நடையும் உங்களுடைய தன்னம்பிக்கைய பறைசாற்றும். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே தானா கிடைச்சிருங்க. இதனாலவே உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பொறாமையும் கூடவங்க. ஆனா, பொதுவா கன்னி ராசி அப்படின்னாவே உங்களுக்கு அதிபதி புதனா. அதனால அறிவும், ஆற்றலும் நிறைந்து எதையுமே சாதிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இயல்பாவே இருக்கு. இப்படிப்பட்ட குணம் கொண்ட கன்னி ராசி. இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்துல எப்படி இருக்க போறீங்க? உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி சாதகமா? பாதகமா? எந்த மாதிரி வேலை செய்ய போகுது? எந்தெந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது? தெரிஞ்சுப்போமா? கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த சனி பெயர்ச்சியில அதிர்ஷ்டம் இருக்குங்க. ஆனா, அதே நேரத்துல ஆபத்தும் காத்துட்டு இருக்கு. ஸோ எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருந்துட்டா, அதிர்ஷ்டத்த அனுபவிச்சுக்கிட்டு ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்க முடியும். பார்க்கலாமா? வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆயிருக்காரு. சனி கொடுத்தா யாருங்க தடுப்பாங்க? ஸோ இந்த ஜோதிட பழமொழிய ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சிங்கிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு பல விதங்கள்ல சாதகம் தான். கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் 6ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் தான் இந்த சனி பகவான். இந்த சனி பகவானை பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து உங்களுக்கு கண்டக சனியா வேலை செய்யறாரு. வேற மொழி பேசக்கூடிய மனிதர்களால அனுகூலம் உண்டாகும். குடும்பத்துல சந்தோஷம் ஏற்படும். திருமண தடைகள் விலகுது. குழந்தை பாக்கியங்கள்ல இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பரிபூர்ணமா நீங்க போகுது. குறிப்பா கண்டக சனியிலுமே திருமண யோகம். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய யோகம். இப்ப சொல்லுங்க என்னங்க உங்களுக்கு குறை? அதே போல திடீர் அதிர்ஷ்டம், நல்ல வரன்கள், நல்ல உறவுகள் கிடைக்கும். கடல் கடந்த பயணம் மேற்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு. யோக பலத்தை அதிக அளவுல பெறக்கூடிய யோகமும் இப்ப இருக்கு. யோகத்துக்கே யோகம்னு வச்சுக்கோங்களேன். திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி, இது மாதிரி திடீர் அதிர்ஷ்டம். அதே போல அரசாங்கத்துறை, அரசியல்வாதிகள்லாம் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும். எப்படிங்க? மிகுந்த கவனமா இருக்கிறது நல்லது. அதே போல கூட இருக்கிறவங்க கொஞ்சம் கண்காணிப்பா வச்சுக்கோங்க. மத்தவங்கள நம்பி உங்களுடைய சூழ்நிலையை ஒப்படைக்காதீங்க. குறிப்பா தொழில் பண்றீங்க, உத்தியோகம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்க வேலைய ஒப்படைக்க கூடாது. ஏன்னா, உங்கள சிக்க வைக்கணுன்ற சூழ்ச்சி வலைய பின்னி வச்சிருக்காங்க. கவனமா இருங்க. அதேபோல பொறுமை அவசியம். உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ, அத கேட்டு பழகுங்க. அத கேட்டு செயல்படுறது ரொம்ப நல்லது. பெரிய பதவிகள்ல இருக்கிறவங்க, உங்கள கட்டுப்படுத்துறது, மிரட்டுறது இது மாதிரியான சூழலும் வரும். பொறுமையா காரியம் சாதிக்கிறதுக்கு பாருங்க. நீங்க பொறுமையா இருந்துட்டா, உங்கள யார் மிரட்டினாலும் சரி, யார் கட்டுப்படுத்தணும்னு நெனச்சாலும் சரி, அது அவங்களுக்கே திரும்பிடும். அதேபோல வண்டி வாகனத்துல பயணம் பண்றப்போ, அதீத கவனமா இருக்கணும். அதிவேகம் இருக்கக்கூடாது. வண்டி வாகனத்த வந்து பழுது பார்த்து வச்சுக்கணும். தலைக்கவசம் அணியணும். இது போல. சரிங்களா? அதேபோல சாதாரண உணவு சாப்பிடக்கூடாது. வெளியிடங்கள்ல சாப்பிடுறத தவிர்த்துக்கணும். நல்ல சத்தான உணவு எடுத்துக்கணும். அதிகமா தண்ணி குடிக்கணும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. வெளியில சாப்பிடுறது சூழ்நிலை காரணமா சாப்பிட முடிஞ்சா கூட, கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தகுந்தாற் போல உணவு எடுத்துக்கோங்க. அதேபோல கடல் கடந்த பயணம் இருக்கும். சுற்றுலா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரும்பவும் சொல்றேன், சாப்பிடக்கூடிய விஷயத்துல தான் உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். உணவு முறைகள்ல அதிக கவனம். இதோட கோவில் திருப்பணிகள செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குங்க. அத வந்து மகிழ்ச்சியோட செஞ்சு குடுத்துருங்க. தொடர்ச்சியா உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள், மனபாரங்கள் அனைத்துமே நீங்க போகுது. இதெல்லாம் நீங்கிறது இன்னும் சிறப்பா உங்களுக்கு வந்து உடனடியா வேலை செய்யணும். நல்லதே நடக்கணும். மேன்மை நீங்க அடையணும் அப்படின்னாக்க, தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். பிள்ளையுடைய படிப்பு, தொழிலு, உத்தியோகம், வியாபாரத்துல ஏற்றம் பெறுவீங்க. ஆனா, எக்காரணத்த கொண்டு குடும்பத்திலயும் சரி, பிள்ளைகள்கிட்டயும் சரி, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. குடும்பத்துல பர்ட்டிகுலரா இந்த வாக்குவாதம், சண்டை போடுறதெல்லாம் விட்டு குடுத்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா, மேன்மை. உங்கள பொறுத்தவரைக்கும்
இந்த சனி பயிற்சி காலகட்டத்துல மேல்மலையனூர் அங்காளம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மேன்மை உண்டாகும். அதே போல ஞாயிற்றுக்கிழமைகள்ல உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடு செய்யறது இன்னும் ஏற்றத்தை கொடுக்கும். இதோட அபிராமி அந்தாதியில இருக்கக்கூடிய பாடல்களை கேட்கறது சொல்றதெல்லாம் அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல துர்க்கை கவசத்தை படிக்கிறதுமே இன்னும் சிறப்பு. இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்ப்போமா? கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் ராசி சக்கரத்தினுடைய 6வது ராசி நீங்க. ராசிக்கு அதிபதி புதன். உங்களை பொறுத்த வரைக்கும் சனியும் சுக்கிரனும் நன்மை செய்யக்கூடியவர். இந்த ராசியில பிறந்த நீங்க புத்தி ஜீவியாக பணம் ஈட்டி பெருமை அடைவீங்க. சிரம ஜீவியா என்னைக்குமே மாற மாட்டீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 11 பலன் சொல்றேன். இது பர்டிகுலர் கண்டிப்பா நடக்கும். உடைய ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி 6/3/2026 இருந்து 24/4/2028 வரைக்கும் 7ஆம் வீட்டுல அமர்ந்து பலன் தர போறார். யாரு? சனி பகவான். எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானம் தேவை. வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அதே போல 2வது விஷயம், பலகாலம் நீங்க எதிர்பார்த்திருந்த விஷயங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கும். வீட்டுல உடைய பிள்ளைகள் பொறுப்பா நடந்துப்பாங்க. உடைய மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். நீங்களுமே வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல மகன் மகள் கல்யாண விஷயங்கள்ல அதீத கவனம் தேவை. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அதெல்லாம் தெரியாது. நீங்க நல்லா விசாரிச்சுதான் வரனை தேர்ந்தெடுக்கணும். 3வது விஷயம், விலை உயர்ந்த பொருட்கள் நகைகளை கவனமா கையாளுங்க. இந்த இரவல் கொடுக்கறது வாங்குறது இதெல்லாம் சுத்தமா இருக்கக்கூடாது. பூர்வீக சொத்துக்கள் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். பிரபலங்கள் வேற மொழி பேசுறவங்க உதவி செய்வாங்க. இதனால சில காரியங்களை சாதிச்சுப்பீங்க. ஒரு சிலர் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்குள்ள வீட்டை புதுப்பிச்சுப்பீங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பழமைங்க. ஸோ பழமையான வீடு, அதாவது நம்ம குடியிருக்கக்கூடிய வீட்டை புதுசா மாத்துறது. அதே போல வீடு மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. தம்பதிகளுக்கிடையே அந்யுன்யம் அதிகமாகும். தாயாருக்கு மருத்துவ செலவு ஏற்படுங்க. அதனால அவங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. 4வது விஷயம், சனி பகவான் உத்திரட்டாதியில பயணிக்கூடிய 2/4/2026 முதல் 14/4/2027 வரைக்கும் இழுபறியில இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். பண பற்றாக்குறை நீங்கும். அதாவது வரவு மேம்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5வது விஷயம், சனி பகவான் 14/4/2027 முதல் 24/4/2028 வரைக்கும் ரேவதில சஞ்சாரம் பண்றாரு. அப்போ உங்களுடைய ஆளுமை திறன் அதிகமாகும். அழகு இளமையெல்லாம் கூடும். கௌரவ பதவிகள் பொறுப்புகள் தேடி வரும். அடுத்தது 6வது, அதே போல இந்த வருஷத்துல ஜூலை 15 முதல் நவம்பர் வரையிலையும் சனி பகவான் வக்ரத்துல போறாரு. அப்போ நீங்க எதிர்பார்த்திருந்த வகையில உதவிகள் கிடைக்கும். உடற்பயிற்சி யோகா இதெல்லாம் செய்யறது ரொம்ப நல்லது. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். மேலும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் சரியாகும். அடுத்து 7வது விஷயங்க, சனி பகவான் மீனத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்க்கறதுனால அப்பப்ப சோறு வரும். மறதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன பண்றீங்க எது பண்றீங்க கொஞ்சம் எழுதி வச்சுக்கிறது, திட்டம் போடுறது, மறக்காத வகையில நோட் பண்ணி வைக்கிறது. இது பண்ணுங்க. யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, உடற்பயிற்சி தினமும் பண்ணுங்க. உணவு விஷயத்துல அலட்சியமா இருக்கக்கூடாது. அடுத்து 8வது, உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் இடங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்குது. சனி அவர் பார்வையால பலனை கெடுப்பாரு. ஸோ இதன் காரணமா தாய் வழி உறவுகள் கிட்ட மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகமாகும். சேமிப்புகள் கரையும். வீட்டு செலவுலையும் சரி தொழில் செலவுகளையும் சரி திட்டமிடுதல் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்ற மாதிரி இருக்கணும். அடுத்து 9வது விஷயம், இந்த ராசியை சேர்ந்த பெண்களுக்கு உடல்நல குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம். ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். அது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள்னாக்கா அடிக்கடி விடுப்பு எடுக்க வேணாம். புதிய முயற்சிகளை இப்போதைக்கு தள்ளி போடுங்க. 10வது விஷயம், வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் எக்காரணம் கொண்டும் அகலக்கால் வைக்கக்கூடாது. அது சிறு வியாபாரமும் பெரு வியாபாரமும் ஆண்களா இருங்க பெண்களா இருங்க எந்த தொழில் வேணா செய்யுங்க. இங்க செஞ்சாலும் சரி வெளிநாட்டுல செஞ்சாலும் சரி. அதே போல புதுசா கடன் வாங்கக்கூடாது, தவிர்த்திடணும். பங்குதாரர்களை முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு நடந்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இதுல குறிப்பா அரிசி பருப்பு மண்டி கமிஷன் கெமிக்கல் இது போன்ற வகைகள்ல லாபம் மேம்படும். 11வது விஷயம், உத்தியோகத்துல திடீர் மாற்றம் வரும். வேலை சிரமங்களை பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விளைவுகள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அதே போல அதிகாரிகிட்ட மோதல் போக்கு வேணாம். பழைய அதிகாரிகளுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். இதுல கன்னித்துறையில் இருக்கவங்களுக்கு வெளிநாடு சார்ந்த ஒப்பந்த பணிகள் கிடைக்கும். இருந்தாலும் ஒப்பந்தங்கள்ல கவனம் தேவை. மேலும் உங்களுடைய வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டுங்க ஊதிய உயர்வு கிடைக்கும்.
அது சம்மந்தப்பட்ட தடைகள்லாம் இப்போ வந்து சரியாகும். புதிய வேலை கிடைக்கும், ஆதாயம் பெருகும். ஆ வீணா சலிச்சுக்கிறது, புலம்புறது இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க. உங்கள உதாசீனப்படுத்துறவங்க கிட்ட இருந்து விலகி நில்லுங்க. வீட்ல வந்து சுடுசொல்ல பயன்படுத்தக்கூடாது. சுடுசொற்கள பயன்படுத்துறோம் அப்படின்னாக்க சுபிக்ஷம் நிலவும். விட்டு குடுத்தீங்க அப்படின்னாக்க விசேஷங்கள் அடுத்தடுத்து வீட்ல நடக்கும். வாழ்க்கை துணைக்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. அந்யோன்யம் அதிகமாகும். சிலருக்கு வந்து பெரிய மனுஷனுடைய நட்பு கிடைக்கும். அதேபோல உடல் ஆரோக்கியத்துல அடிவயிறு, உணவு குழாய், அல்சர் உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். திரும்ப 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 சொல்றது, சனி பகவான பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியத்துல கை வைக்கிறாரு. மத்த வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு மேம்படுத்தி குடுத்துறாரு. அதனால தான் கவனமா இருங்கன்னு சொல்றேன். இதோட முடிஞ்ச அளவுக்கு ஒரு முறை நாமக்கல் அனுமன போயிட்டு குடும்பத்தோட தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நன்மைகள் அதிகரிக்க செய்வார். மன உறுதியும் சரி, உடல் வலிமையும் சரி மேம்படுத்தி கொடுப்பார். இதோட சனிக்கிழமைகள்ல ராகு கால வேலையில, அதாவது 9 to 10:30 மணிக்கு பைரவருக்கு வந்து 8 நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி, அதுல மிளகு சேர்த்து உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனைகள் கூடிய சீக்கிரம் தீரும். அதே போல உங்களால முடிஞ்சா அன்னதானம் பண்ணுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு, துப்புரவு தொழில் செய்றவங்களுக்கு, முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உணவோ, உடையோ ஏதாவது ஒரு வகையில உதவிகள் செய்தீங்க அப்படின்னாக்கா, உங்களோட துன்பங்கள் எல்லாமே முழுமையாக தீரும். இதுல குறிப்பா உங்க ராசிக்கு 5க்கும் 6க்கும் உரியவர் இந்த சனி பகவானா. 7ஆம் இடத்துக்கு போறது, 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திரஸ்தானம். அதோட கண்டகஸ்தானமும் கூட. இதனால குடும்பத்த மட்டும் அனுசரிச்சு நடந்துக்கணும். மத்த எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். அலுவலகத்துக்கு போறீங்களா? உங்களுடைய திறமைகள் மத்தவங்க வந்து உணர்ந்துப்பாங்க. திட்டமிடுதலும், நேரம் தவறாமையும் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, பதவிகளும், பொறுப்புகளும் கைகூடி வரும். அதேபோல மத்தவங்கள குறைகள வந்து பெருசுபடுத்தி பேசக்கூடாது. மேல் அதிகாரிகிட்ட பேசுறப்பயும் பொறுமையா கையாளணும். ஒருவேளை நீங்க வியாபாரம் பண்றீங்க, தொழில் பண்றீங்க அப்படின்னாக்கா, உங்ககிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க. கூட இருக்கிறவங்க கிட்ட வீண் தர்க்கம் வேணாம். அதாவது வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நீ அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் பண்ணக்கூடாது. குறிப்பா குடும்பத்துல விட்டு குடுத்து போங்க. விட்டு குடுத்தவன் கெட்டு போக மாட்டான். அத உணர்ந்து கன்னி ராசி இருந்துட்டீங்க அப்படின்னா, நிம்மதி கிடைக்கும். சுபகாரியங்களுக்காக கடன் வாங்குவீங்க. அது சுப செலவு தான். பயப்பட வேண்டாம். அதேபோல இளம் வயதுல இருக்கிறவங்க, உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாரி மாங்கல்யம் கைக்கூடி வரும். அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. தினமும் ஒரு சிறிது நேரமாவது குலதெய்வத்த கும்பிடுறது நல்லது. இதோட வர்த்தகம், வாணிபத்துல இருக்கிறவங்க, உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப வளர்ச்சி உருவாகும். அயல்நாட்டுல வர்த்தகம் பண்றீங்க அப்படின்னா, அனுபவம் மிக்கவங்க கிட்ட ஆலோசனை கேட்டுக்கோங்க. அரசியல் துறை இருக்கிறவங்க மேலிடத்துக்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இருக்கிறதையும் இழக்கிற மாரி சூழ்நிலை உருவாகிடும். அதேபோல கலை மற்றும் படைப்புத் துறைகள்ல இருக்கிறவங்க, சட்ட திட்டங்கள மதிச்சு நடந்துக்கோங்க. வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் சோம்பல விரட்டி அடிச்சுட்டு, கருத்து ஊன்றி படிக்கணும். படிப்புல அதீத கவனம் இருக்கணும். இது வந்து உங்களுக்கு மேன்மை கொடுக்கும். அதேபோல தலைவலி, தூக்கமின்மை, கழுத்து, அடிவயிறு இதெல்லாம் உபாதை வரும். திரும்ப திரும்ப சொல்றேன். உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் கன்னி ராசிக்கு கஷ்டங்கள் கரையணும் அப்படின்னா, மேல்மலையனூர் அங்காளம்மனையும் ஒரு முறை போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துருங்க. மேன்மை, மேன்மை, மேன்மை. இப்ப சனி பகவான பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 3, 7, 10 இந்த 3 பார்வைகள்ல உங்களுக்கு வந்து பார்க்குறாரு இல்லையா? ஸோ இந்த இடங்கள்ல எப்பேற்பட்ட பாதிப்புகள் வந்தாலும் சரி, அது உங்களுக்கு மேன்மையை கொடுத்துரும். இப்போ ஒருத்தன் வந்து கெடுதல் நினைக்கிறா கூட, அது உங்களுக்கு வந்து மாறாக நல்லது செஞ்சுட்டு போயிடும். ஓகேங்களா? அதேபோல முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கோயில்கள் எங்கேயாவது விசேஷ பூஜைகள் நடக்குது அப்படின்னா, கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. கூட பொறந்தவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. உறவுகள புதுப்பிச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தள்ளி போடாதீங்க. காலதாமதம்ங்கிறது கண்ணிக்கு ஆபத்து. அதேபோல பொறுமையும், பொறுப்பும் ரொம்ப அவசியம். இத மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க, நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்துரும். வேலையிலுமே திருப்தி காணும். கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. உங்களுடைய அந்தஸ்து உயரும். உங்களுக்கு தகுந்த லாபம் கிடைக்கும். நண்பர்களோ, கூட்டாளிகளோ இவங்களால உங்களுக்கு வந்து ஒற்றுமை அதிகமாகும். புதிய வியாபாரம் செய்வதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல சீரான வளர்ச்சி இருக்கு. அரசியல்வாதிகள்லாம் புதிய முயற்சிகளை செயல்படுத்தி மேல் இடத்துக்கிட்ட ஆதரவு பெறுவீங்க. புதிய பொறுப்புகள், பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய புகழ், செல்வாக்கு உயரும். தொண்டர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுப்பீங்க. அதேபோல கலைத்துறைகளுக்கு ரசிகர்களுடைய ஆதரவு சிறப்பா இருக்கு. அனைத்து விஷயங்களுமே நல்லா முடிச்சுப்பீங்க. ஒட்டுமொத்தமா இந்த வருஷம் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு அங்கீகாரத்தை கொடுக்குது. விடாமுயற்சியால விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு சொந்தம் தான்.
பெண்மணிகள்லாம் கணவரால பாராட்டப்படுவீங்க. குடும்பத்துல ஒற்றுமை அதிகமாகும். பிள்ளைகளால சந்தோஷம் கிடைக்கும். அவங்களுமே வந்து ஆன்மீகத்துல ஈடுபடுவாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து படிப்புல நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு அனைத்து தேவைகளையுமே பூர்த்தி பண்ணி குடுக்கும். நண்பர்களும் உதவி செய்வாங்க. இதுல நட்சத்திர பலன்கள பார்த்துடலாங்க. உத்திரம் 2, 3, 4 உங்கள பொறுத்தவரைக்கும் மேல் அதிகாரிங்க அனுசரணையா வச்சுக்கோங்க. வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் பெறுவீங்க. லாபம் அதிகமாகுது. உங்களுடைய வியாபாரத்த விரிவு செய்வீங்க. எதிரிகளை வீழ்த்துவதற்கு உண்டான பாதைகள இப்ப வந்து வகுத்து வச்சுப்பீங்க. அடுத்து அஸ்தம் நட்சத்திரம். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு புதிய ஆரம்பம்னு வச்சுக்கலாம். தொழில்ல ஏற்றம் உண்டு. இரும்பு தொடர்பான தொழில்கள்ல அதிக வருமானத்த கொண்டு வந்து சேர்க்கும். கூட்டாளிகள் கிட்ட உங்களுக்கு வந்து ஒற்றுமை பலப்படும். அடுத்தது சித்திரை 1, 2 இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கொஞ்சம் தாமதப்படும். ஆனா முயற்சி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க அது உங்களுக்கு முன்னெடுத்து கொடுத்து கைக்கு வந்து சேர்ந்துரும். பொருளாதாரம் நீ எதிர்பார்த்தபடி இருக்கும். கூட இருக்கிறவங்களால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இப்ப வந்து சமாளிக்க முடியும். ஸோ எப்படி பார்த்தாலும் சரி, சிறப்பு தான் சனி பயிற்சி. பாதைகள் கொஞ்சம் கரடுமுரடா இருந்தாலும், உங்களுடைய பாதையை நீங்க மாற்றக்கூடிய வகையில இருக்காது. கொஞ்சம் உங்களுடைய பாதைகள்ல சில தடுமாற்றங்கள கொடுத்து ஏற்றத்த கொடுத்துருவாரு. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். புதன்கிழமைகள் தோறும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு, தேங்காய், நெய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் தினசரி ஸ்ரீ விஷ்ணு சகஸ்கர நாமத்த பாராயணம் பண்ணுங்க. துளசிய பெருமாளுக்கு சாற்றி அர்ச்சனை பண்ணுங்க. இதனால உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் விலகி நன்மைகள் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும். அவ்வளவுதாங்க. பயப்படவே வேணாம். சனி பகவான பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நான் பொதுவாவே சொல்றேன், நன்மையை செய்யக்கூடியவர், நட்பு கிரகம். அதனால நல்லதே நடக்கும்.